ஐஷும் ஒரு டிஷ்ஷுமே பண்ணி இப்ப அவங்க அப்பா கிட்டவே அதை எதுவுமே கொடுத்துருந்துருப்பா. அதை சாப்பிட்டு பார்க்குற நெடுமாறணும் இந்த டிஷ் நான் எதிர்பார்த்த மாதிரி வராதுன்னு நினைச்சேன். ஆனா நான் சொன்னதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணிருக்க ஐஷு. நீ பண்ணிருக்க ஐஷு, இன்னும் கொஞ்சம் தான் அதை சரி பண்ணிட்டுனா நீ ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிடுவேன். சரி, ஹேண்டில் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ண, அப்பதான் உன்னால எது வந்தாலும் கரெக்டா பண்ண முடியும். ஐஷு இப்ப அவளோட அப்பா கிட்ட எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்பா அப்படின்னு கேட்டிருந்திருப்பா. அவன் நெடுமாறணும் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உன்னை உட்கார வச்சு படிக்க வைப்பல, அதே மாதிரி தான் ஐஷு இதுவும். கொஞ்ச நாள் தான் ஐஷு பிராக்டிஸ், அதுக்கப்புறம் நிறைய டைம் இருக்கும். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு வேணாலும் தூங்கிக்கோ. யூசுவலா எதுவுமே அவர்கிட்ட சொல்லியிருக்க முடியாதுன்றதால இப்ப அவளுமே அங்க வந்துட்டு இருப்பா. ரிசார்ட்ல ஒரு பக்கம் ராஜனும் இருக்கிற பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மும்மரமா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ரகுபதியும் ரெசார்ட்டோட இந்த டவுன்ஃபால நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்திருப்பாரு. துரையும் வெற்றிக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லி கொடுத்துட்டு இந்த காய்கறி பிளேட்ல இருக்க ஏதாவது ஒரு காய்கறி எடுத்து நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. காலிஃபிளவர் தான் ஈஸியா சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. துரையும் வெற்றியை ராத்திரி பகல்னு பார்க்காம பயங்கரமா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. வெற்றி பண்ற தப்பெல்லாம் அப்பவே கரெக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லி கொடுத்து வெற்றியை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ட்ரைனிங்ல கிடைக்கிற கேப் எல்லாம் துரையும் வெற்றி கூட கிரிக்கெட்மே விளையாடிட்டு இருந்திருப்பாரு. அப்ப வெற்றி இந்த ட்ரைனிங் எதுக்கு மாஸ்டர், காம்படிஷன் அப்ப வேகமா போய் பொருள் எடுக்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். துரையும் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது, போய் பால போடு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மொக்க பண்ணிட்டு இருப்பாரு. துரையும் வெற்றி அடிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. வெற்றி பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் நோட் பண்ணி சிக்கன் ஓவர் குக் ஆகுறது பண்றப்ப சாஸுக்கு இடம் இல்லாம இருக்கிறது அதெல்லாம் அப்பவே கரெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என்ன டிஷ் பண்ணாலும் பிளேட்டிங்ல பயங்கரமா சொதப்பிட்டு இருந்திருப்பான். அதை பாக்குற துரையை இப்ப கடுப்பாயிட்டு அவன் தனியா கூட்டு போயிட்டு பண்ற பிளேட்டிங்க ஒரு கதை சொல்லணும், என்ன இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக நீ பண்ணாத, நீ என்ன சொல்ல வரன்றது அந்த பிளேட்டிங்ல காட்டணும். அப்பாக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு, அவங்க நான் ஒரே ரொட்டி தான் சொன்னேன், அதுக்கப்புறம் அவன் கரெக்ட் பண்ணிக்கிட்டான். அதே பாயிண்ட் நான் உனக்கும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப துரையும் பிளேட்டிங் பண்றப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன ஃபீல் இருக்கோ அதை அப்படியே பிளேட்டிங்ல நம்ம கொண்டு வரணும். அது சோகம், கோவம், ஹாப்பினஸ் எது வேணாலும் இருக்கட்டும். வெற்றி எனக்கு பிளேட்டிங் வரமாட்டேது மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். துரையும் பிளேட்டிங்ன்றது தட்டு நிரப்பது கிடையாது, வெற்றி பிளேட்டிங்னா அழகுபடுத்துறது கிடையாது, அதை பாக்குறப்ப அது உன்னை பத்தின கதை அது சொல்லணும். அப்பதான் நீ பண்ற சாப்பாடு அவங்களுக்கு எல்லாம் ஒரு புது அனுபவமா இருக்கும். வெற்றி இப்ப பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் அனுப்பியிருந்திருப்பாரு. போன வெற்றியும் இப்ப குக் பண்ணி அவன் மனசுல இருந்து ஒரு பிளேட்டிங் பண்ணியிருந்திருப்பான். அது பார்க்கும் பயங்கரமா இருந்திருக்கும். பாக்குற துரையும் நல்லா இருக்கு வெற்றி, இதுல என்ன கதை சொல்ற நீன்னு அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. வெற்றியும் அவனோட பிளேட்டிங்கான கதையுமே சொல்லியிருந்திருப்பான். அதை கேட்கிற துரையும் உனக்கான ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு வெற்றி, நீ ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்ட அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதை கேட்கிற வெற்றிக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். விஷயம் அங்க வந்து வந்திருப்பான். அப்ப செல்வியுமே கால் பண்ணி அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால திரும்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால வெற்றியும் அவங்க அம்மா பக்கத்துக்காகவே போயிருந்திருப்பான். அப்ப அங்க இருந்த டாக்டர் ஒருத்தவங்க அம்மாவோட கண்டிஷன் வெளியேந்து பக்கத்துக்கு நார்மலா இருக்க மாதிரி இருக்கும், அவங்க முன்னே விட இப்ப ரொம்ப பெயின்ல இருக்காங்க, அவங்களுக்கு பெயின் கில்லர் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஆரம்பிக்கல, 10 நாள்ல நம்ம ஆபரேஷன் பண்ணலாம், உங்க அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கேட்கிற வெற்றியுமே அம்மாக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். வெற்றியுமே அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அவங்க அம்மாவே எதுக்குப்பா இது மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்க, அவங்க 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டம் தரலாப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. வெற்றி நியமா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, எங்க 2 பேருக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஆச்சுன்னா நீ இப்படிதான் பேசுவியாமா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். அவங்க அம்மா கிட்ட நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்கம்மா, உங்களோட நிலைமையை கண்டிப்பா நான் மாத்துவேன். ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக சைன் வாங்கறதுக்காக துரை கிட்ட போயிருந்திருப்பான். அப்ப துரையும் வெற்றி கிட்ட இந்த காம்படிஷன் ஜெயிச்சே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்க, இது ஜஸ்ட் ஒரு காம்படிஷன் தான், இதுல வின் பண்ணாலும் வின் பண்ணலனாலும் சமையல் விடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு காம்படிஷன் தான், சமையல்காரனா எப்ப தோப்ப தெரியுமா, சமையல் வேணான்னு சொல்லிட்டு அதை விடுறப்பதான், சமையல்காரனா நீ எப்ப கத்துக்கிறத நிறுத்தியோ அப்பதான் உன்னோட தோல்வியே. இப்ப வெற்றி கொண்டு வந்த ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு வெற்றிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி இப்ப வெற்றியுமே அங்க தான் அனுப்பியிருந்திருப்பாரு. இன்னைக்கு நைட்டு வெற்றியும் அக்கா கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த அக்காவும் உனக்கு காசு எல்லாம் சொல்லு வெற்றி, நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பாண்டியும் சம்பளத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கானா தரமாட்டா, இப்ப என்ன நீயே தரேன்னு சொல்ற அப்படின்னு கேட்டு இருந்திருப்பான். அவன் காம்படிஷனுக்காக எங்கெங்கயோ போக போறான், காசு இருக்கோ இல்லையோ அதனாலதான் சொன்னேன். அக்காவும் காலையில நீ போகிறப்ப நான் பரோட்டா கட்டி தருவா வெற்றி அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்க. வெற்றியும் பாண்டிச்சேரி தாங்க போறேன், இங்க இருந்து 2 மணி நேரம் தான், பாண்டியும் பேர் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக தான் போறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அக்காவும் பேர் ரெஜிஸ்டர் பண்ணது வெற்றிக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருந்திருப்பாங்க. ரம்யாவும் வெற்றி கிட்ட பழைய மாதிரி பேசி ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். இப்ப அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். திரும்ப இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது நினைச்சு வெற்றிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கும். எல்லாரும் அக்காவோட கடையில ரொம்ப ஹாப்பியா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுமே ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். அங்க நெடுமாறமே வந்திருப்பாரு. பார்த்ததும் அங்க இருக்கவங்களும் அவர்கிட்ட பேசுறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அங்க இருந்த ஒருத்தர் நெடுமாறன் கிட்டவே பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப நீங்க RR ரெசார்ட் வெளியே வந்துட்டீங்களாமே, அப்படியா சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறனும் ஆமான்னு சொல்லியிருப்பாரு. அந்த பர்சனும் உங்க ரெசார்ட்ல இருந்து வெற்றின்ற ஒருத்தர் அப்ளை பண்ணிருக்காரு, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாரு. அப்ப நெடுமாறனும் அந்த பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப டேலண்டான பையன், அடுத்தன பண்றதுல ஸ்கேம் பண்றதுல ரொம்ப திறமைசாலி, ரெசார்ட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாம சீக்ரெட் கிச்சன் நடத்தி அதனால போலீஸ் கேஸ் எல்லாம் ஆயிருக்கு. அதை கேட்கிற வெங்கடம் என்ன சார் சொல்றீங்க, ப்ராப்பரா ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன்ல வின் பண்ணவங்க கிட்ட இருந்து ட்ரெயின் ஆகி லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்றானே அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறனும் அதெல்லாம் கண்டிப்பா ஃபேக் ஆனதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக பாண்டி கூட அந்த இடத்துக்குமே வந்திருப்பான். பாண்டியும் வாடா உள்ள போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்பான். ஆனா வெற்றியும் அவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் பதட்டமாயிட்டு இருக்கும். பாண்டி கிட்ட இந்த காம்படிஷனுக்கு நான் ரெடியானப்ப கூட இவ்வளவு பதட்டமா ஆகல, இப்ப இதுக்குள்ள போன நினைச்சதா பாண்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அங்க நின்னுட்டு இருந்திருப்பான்.